வணக்க மக்களே, நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு 10 மணி ஆகுதுங்க. அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நடனம் தாங்க பார்க்க போகிறோம். விடுமுறை நாள் என்பதால் அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. ராஜகோபுரம் நுழைவாயிலுக்கு முன்னாடிலேருந்தே க்யூ தொடங்குது. அந்த வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள். ராஜகோபுரம் நுழைவாயிலேருந்தே க்யூ தொடங்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனங்க. இதோ பொது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க. 2 தரிசனத்திலுமே பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பிரகாரத்தில் இருக்கோங்க. வாங்க அடுத்த பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் பக்தர்கள் கூட்டம் நல்லவரை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. இப்போ பௌர்ணமி நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பந்தல் போடுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோவே வந்து ஒரு 3-4 ரோ வந்து ஜிக்ஸாக்காக விட்டுருப்பாங்க. இப்போ பௌர்ணமி நாட்கள்லாம் முடிந்ததால் இந்த இடத்துல எந்த பந்தலுமே போடல. க்யூ வந்து பார்த்திங்கன்னா வெகு நீண்ட க்யூவாக இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் தாண்டி அந்த திட்டி வாயில் இருக்குது தெரியுங்களா, அங்கே வரைக்கும் க்யூ இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பிரகாரத்தில் தாங்க இருக்கும். பெரிய நந்தி சன்னதிக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்போ வாங்க பெரிய நந்தி நம்ம தரிசனம் பண்ணிடலாம். பெரிய நந்தி நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் தாங்க இருக்குது. அதாவது நம்ம ராஜகோபுரத்தை பார்த்தோம்ல, ராஜகோபுரத்துலேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1000 கால் மண்டபம். 1000 கால் மண்டபத்தை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதாளிங்க சன்னதியானதாங்க. அங்கேருந்து அந்த க்யூ வந்து நேராக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கட்டாய், அதாவது கோபுரத்தில் சன்னதி பக்கமாக கட்டாயி கோயிலுள்ள போகுதுங்க. வல்லால மகாராஜா கோபுரத்தை தாண்டி வழியாக உள்ளே போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் ரோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மணியம்மன் கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க இருக்கும். 4ஆம் பிரகாரத்தில் இருக்கும். இதோ பார்த்துட்டு இருக்க ரோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. இங்கேருந்து வர ரோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம். தெரியுங்களாங்க, 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம். அந்த வழி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து வந்த வழியும் இப்போ ஒன்றாயிடுச்சு. அம்மணியம்மன் கோபுரத்துலேருந்து வந்த க்யூவும் பார்த்திங்கன்னா 2 க்யூவுமே இப்போ ஒன்றாகி கொடிமரத்தூரில் போகுதுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவில் 3ஆம் பிரகாரத்தில் தாங்க இருக்கிறோம். அதாவது அண்ணாமலையார் கோவில் கருவறைக்கு முன்னாடி, அதாவது கொடிமரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் வழியாக வந்தது. அதாவது ராஜகோபுரம் 1000 கால் மண்டபம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லால மகாராஜா அந்த வழியாக வந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா இதுங்க. இதோ வந்து பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்களா 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம். அதாவது அம்மணியம்மன் கோபுரத்துலேருந்து வந்த வழி அது வந்து பார்த்திங்கன்னா இதுங்க. 2 க்யூ வந்து இங்கே வந்து உள்ளே வந்து ஒன்றாயிட்டு இந்த இடத்துல வந்து 2ஆக டிவைட் ஆகிடுங்க. ஏன்னா வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் ஒரே க்யூ விட்டால் நீட்டாக போய்டுன்னு சொல்லிட்டு 2 க்யூவாக இருக்குங்க இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. நீங்கள் 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாகுங்க அண்ணாமலையாரை தரிசிக்க. இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் அண்ணாமலையாரை தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க. எந்த இடம்னு பார்த்திங்கன்னா 3ஆம் பிரகாரம் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்திற்கு முன்னாடிங்க. இந்த இடத்துல தாங்க இருக்கும். இது வந்து பார்த்துட்ருக்க ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் தாங்க. இது வந்து 3ஆம் பிரகாரம். இப்போ வாங்க நம்ம அடுத்த பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல பக்தர்கள் கூட்டம் நிலவரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயில் கருவறைக்கு பேக் சைடில் தாங்க இருக்கும். அதாவது கருவறைக்கு பின்னாடி தாங்க இருக்கும். இந்த இடத்துல வர்றது ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் தாங்க. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தெரியுங்களா, கல்யாண மண்டபத்தான க்யூ போகுதுன்னு சொல்லிட்டு அதோட க்யூ இதுக்கு முன்னாடியிருந்தே க்யூ தொடங்குதுங்க. அதோட கண்டினியூ தாங்க இதுவும். பாருங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க மூவ் ஆகுது. வாங்க நம்ம அடுத்த பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது. பார்த்திங்கன்னா 5ஆம் பிரகாரத்தில் தாங்க இருக்கும். அதாவது பொது தரிசனம் திருமணின கோபுரத்துக்கு முன்னாடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க. பொது தரிசனக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்தானதே தொடங்குதுங்க. ராஜகோபுரம் நம்ம முதலே சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சிறப்பு கட்டணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம்னு சொல்லிட்டு அந்த பொது தரிசனம் தாங்க இது. ராஜகோபுரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னதான மையம் இருக்குங்க. அன்னதான கூடத்துலேருந்து இந்த வர வழிங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் அன்னதான மையத்துலேருந்து வர வழிங்க. பொது தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். ஏன்னா க்யூ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டம் தாங்க போகிற வரைக்கும் இருக்குது. அதிக அளவில் இருக்குங்க. நீங்கள் 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தீங்கன்னா அண்ணாமலை தரிசிக்க வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்.
இதுவே நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு கூட மேலாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பொது தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. நன்றி, வணக்கம். வணக்கண்ணா. உங்கள் பேருண்ணா? ஆண்ணா. சென்னையிலேருந்து எத்தனை வருஷமாக நான் வரீங்க அண்ணாமலை கோயிலுக்கு? ஆண்ணா, இன்றைக்கி எந்த அளவுக்கு நான் கூட்டம் இருக்குது? நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு நான் வந்தீங்க? காலையில் நாங்கள் 5 o'clock வந்தோம். ஆண்ணா, இப்போ தான் தரிசனம் பார்த்து முடிஞ்சிங்க.